முருகப்பெருமான் அரக்கனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் பல்வேறு பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் இருந்தாலும் கோவை சுக்கிரவாரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு என்று ஒரு சிறப்பு உள்ளது. அதனாலேயே இந்த திருக்கோவிலுக்கு நாளுக்கு நாள் பக்த கோடி பெருமக்கள் அதிகரித்து வருகின்றனர். மேலும் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் 63ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் லட்சார்ச்சனை விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமையன்று துவங்கி வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜைகளுடனும் ஒவ்வொரு அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். திங்கட்கிழமையன்று காலை அபிஷேகம், மகா தீபாராதனை, வேலாயுதம் புறப்பாடு, தீபாராதனை, அருள்மிகு ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு எழுந்தருளல் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாலை வேளையில் மகா தீபாராதனை, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நகரமைப்பு குழு தலைவர் மற்றும் காந்தி பார்க் பகுதி செயலாளருமான சந்தோஷ்குமார் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி பிராயச்சித்த அபிஷேகம், தேவசேனா நிச்சய தாம்பூலம், தீபாராதனை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இத்திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் துரை பரமசிவன் மற்றும் அறங்காவலர்கள் RS மகேஸ்வரன், நா ராஜா, பா விஜயலட்சுமி, கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ஜோதி மற்றும் சங்கர், பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் செயல் அலுவலர் பாலசுப்ரமணியன், கடக்காளர் குமார், உதவியாளர் மாணிக்கம் மற்றும் அர்ச்சகர்கள், ஓதுவார் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமான